சூப்பர் 60 இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரும் விறுவிறுப்பான தொகுப்பு. கடைகளில் பயன்படுத்தும் சிலிண்டர் விலை நள்ளிரவு முதல் குறைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வணிக பயன்பாட்டுக்கான 19 கிலோ எடை கொண்ட சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 51 ரூபாய் குறைந்துள்ளது. கச்சா எண்ணெயின் சர்வதேச விலைக்கேற்ப மாதந்தோறும் சிலிண்டர் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் நிர்ணயித்து வருகின்றன. அந்த வகையில் சென்னையில் கடைகளில் பயன்படுத்தப்படும் 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான கேஸ் சிலிண்டர் விலை 51 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 1789 ரூபாயாக இருந்த வணிக சிலிண்டர் விலை தற்போது 1738 ரூபாயாக குறைந்துள்ளது. இதேபோன்று மற்ற மெட்ரோ நகரங்களான டெல்லி, கொல்கத்தா, மும்பையிலும் வர்த்தக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை குறைந்துள்ளது. சென்னையில் வீட்டில் பயன்படுத்தப்படும் சிலிண்டர் விலை எவ்வித மாற்றமுமின்றி 868 ரூபாய் 50 காசுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் டீ கடைகளில் டீ, காஃபி, பால் ஆகியவற்றின் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. பால், காபி தூள், சர்க்கரை, கேஸ் உள்ளிட்டவற்றின் விலையேற்றத்திற்கு ஏற்ப டீ, காஃபி, பால் ஆகியவற்றின் விலையை டீ கடை உரிமையாளர்கள் நிர்ணயித்து வருகின்றனர். அந்த வகையில் கடைசியாக 2022ஆம் ஆண்டு தேநீர் விலை 10 ரூபாயில் இருந்து 12 ரூபாயாகவும், காபி விலை 12 ரூபாயில் இருந்து 15 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டது. இந்நிலையில் 3 ஆண்டுகளுக்கு பின்னர் தற்பொழுது அவற்றின் விலை உயர்த்தப்படுவதாக சில டீ கடைகளில் ஸ்டிக்கர் ஓட்டப்பட்டுள்ளது. அதன்படி ஒரு கப் டீ 12 ரூபாயில் இருந்து 15 ரூபாயாகவும், பால் 12 ரூபாயில் இருந்து 15 ரூபாயாகவும், காபி 15 ரூபாயில் இருந்து 20 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் டீ கடை உரிமையாளர்கள் சங்கத்தில் இருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகாத நிலையில் விலைவாசி சூழலை கருத்தில் கொண்டு அந்தந்த டீ கடைகள் விலையை உயர்த்திக் கொள்ளலாம் என சங்கத்தின் சார்பில் வாய்மொழி அறிவுறுத்தல் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் 38 சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவு முதல் கட்டண உயர்வு அமலுக்கு வந்தது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி, சேலம் மாவட்டத்தில் மேட்டுப்பட்டி மற்றும் நத்தக்கரை, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உளுந்தூர்பேட்டை, வீரசோழபுரம், திருச்சி சமயபுரம், மதுரை எலியார்பத்தி, தூத்துக்குடி புதூர் பாண்டியாபுரம், கரூர் மாவட்டத்தில் மணவாசி, அரவக்குறிச்சி, ஈரோட்டில் விஜயமங்கலம் உள்ளிட்ட சுங்கச்சாவடிகளில் கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளன. குறைந்தபட்சமாக 5 ரூபாய் முதல் அதிகபட்சமாக 395 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ள சுங்க கட்டணம் நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்தது. கார் மற்றும் பயணிகள் வேன்களுக்கு பலமுறை பயணிப்பதற்கான கட்டணம் 155 ரூபாயிலிருந்து 160 ரூபாயாக உயர்ந்துள்ளது. மாதாந்திர கட்டணத்தில் 70 ரூபாய் உயர்ந்து 3170 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் கார் மற்றும் பயணிகள் வேன்களுக்கு ஒரு வழி கட்டணத்தில் எவ்வித மாற்றமும் இல்லை. லகுரக வாகனங்களை பொறுத்தவரை ஒருமுறை பயண கட்டணம் 5 ரூபாய் உயர்ந்து 185 ரூபாயாகவும், பலமுறை பயணிக்க 275 ரூபாயும், மாதாந்திர கட்டணம் 125 ரூபாய் உயர்ந்து 5545 ரூபாயாகவும் வசூலிக்கப்படுகிறது. ஆண்டுதோறும் சுங்க கட்டணத்தை உயர்த்தும் மத்திய அரசு அதற்கேற்ப நெடுஞ்சாலைகளில் வசதிகளை மேம்படுத்துவதில்லை என்று வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். வருமான இழப்பு எல்லாமே டோல்கேட்டு தான் போகுது. மாதம் டோல்கேட் கட்டணம் பார்த்தாலே இதுவே ஒரு வண்டிக்கு கடன் கட்டுற அளவுக்கு போயிடுது. டோல் கூடும்போது நாங்கள் டன்னேஜ் கூட சொல்லி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் கேட்போம். அப்படிங்கும்போது இதெல்லாம் யார்கிட்ட போகும்? மக்கள்கிட்ட தான் போய் சேரும். மக்களுக்கு தான் அதிக சுமைகள், எங்களுக்கு அதிக சுமை தான். சாலை பார்த்தீங்கன்னா சாலையெல்லாம் சரியான படியில் சாலை சீரமைக்கல. கட்டணம் மட்டும் வருடத்துக்கு ஒரு கட்டணம் மட்டும் நிர்ணயம் பண்றாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வர டிரைவர்களுக்கு ஓய்வுடன் சொல்லிட்டு மத்திய அரசு அந்த ரோடுல ஹைவேல இது பண்ணிருக்காங்க. அந்த இதுல பாத்தீங்கன்னா சரியானபடி அது பராமரிப்பே கிடையாது. சுங்க கட்டண உயர்வால் அத்தியாவசிய பொருட்களின் விலையிலும் தாக்கம் ஏற்படக்கூடும் என அஞ்சப்படுகிறது. நீங்க சின்னதா பிசினஸ் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் உங்க தொழிலை தமிழ்நாட்டிலேருந்து தொடங்க முயற்சி பண்ண வேண்டும். பெரிய பெரிய நிறுவனங்களில் நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா உங்கள் நிறுவனத்தில் நம்ம தமிழ்நாட்டில் நிறைஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்புகளை பற்றி எடுத்து சொல்லி நம்ம தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மோட்டிவேட் பண்ணுங்க. உங்க சொந்த கிராமங்களை கவனிச்சுக்குங்க. ஜெர்மனி வாழ் தமிழர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விடுத்த வேண்டுகோள் தான் எது? தமிழ்நாட்டிற்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஜெர்மனி நாட்டிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட முதலமைச்சர் நேற்று அந்நாட்டின் காலன் நகரில் அயலக தமிழர்கள் மத்தியில் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், வளர்ச்சியடைந்த நாடுகளை போன்று தமிழ்நாடு மலர அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். உலக நாடுகளை, குறிப்பாக வளர்ச்சியடைந்த நாடுகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறவங்க நீங்கள், இது மாதிரி நம்ம தமிழ்நாடும் வளர வேண்டும். நான் நினைக்கிற மாதிரி தான் நீங்களும் நிச்சயமாக நினைப்பீங்க, என்னை விட அதிகமாக நினைப்பீங்க. எனவே உங்களால் முடிஞ்ச உதவிகளை தொடர்ந்து உங்கள் தாய் மண்ணுக்கு நீங்கள் செய்யணும். இந்நிலையில் வேர்களை மறக்காத ஜெர்மனி நாட்டு தமிழ் உறவுகள் அடைந்துள்ள உயரம் கண்டு உள்ளம் பூரித்ததாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். சென்னை, சிவகங்கை, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் நேற்று மழை பெய்துள்ளது. சென்னையில் 2வது நாளாக இரவில் கொட்டி தீர்த்த மழையால் பூமி குளிர்ந்தது. பகலில் வெப்பச்சலனத்துடன் காணப்பட்ட நிலையில் இரவில் நுங்கம்பாக்கம், வள்ளுவர் கோட்டம், கோடம்பாக்கம், வடபழனி, விருகம்பாக்கம், கோயம்பேடு உள்ளிட்ட பகுதிகளிலும், ஆவடி, அம்பத்தூர் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் மழை பெய்தது.
அதேபோல் சிவகங்கை மாவட்டத்தில் வாணியங்குடி, பையூர், காஞ்சிரங்கால் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த திடீர் மழையால் வெப்பம் தணிந்து மக்கள் நிம்மதியடைந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் இரவில் கொட்டி தீர்த்த மழையால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். சேலம் மாவட்டம் அம்மாப்பேட்டை, சூரமங்கலம், கொண்டலாம்பட்டி, அஸ்தம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. திடீர் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. புதுக்கோட்டை மாநகர பகுதிகளில் 2வது நாளாக பெய்த மழையால் மக்கள், விவசாயிகள் நிம்மதியடைந்துள்ளனர். கீழராஜவீதி, வடக்கு ராஜவீதி, மச்சுவாடி, காமராஜபுரம், போஸ் நகர், கணேஷ் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. புதுச்சேரியில் நள்ளிரவு 4 மணி நேரம் இடைவிடாது கனமழை கொட்டியது. முத்தியால்பேட்டை, துறைமுகம், அரியாங்குப்பம், கதிர்காமம் உள்ளிட்ட பகுதிகளில் இரவு 10 மணி முதல் நள்ளிரவு 2 மணி வரை இடிமின்னலுடன் மழை பெய்தது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபியாக வெங்கடராமன் பொறுப்பேற்றுக் கொண்டார். தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக இருந்த சங்கர் ஜிவால் ஞாயிற்றுக்கிழமையுடன் ஓய்வு பெற்றார். இதனால் காவல்துறையின் நிர்வாக பிரிவு டிஜிபியாக இருக்கும் வெங்கடராமன் சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபியாக நியமனம் செய்யப்பட்டார். இந்நிலையில் ஓய்வு பெறும்போது தனது பொறுப்புகளை வெங்கடராமனிடம் சங்கர் ஜிவால் ஒப்படைத்தார். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபியாக வெங்கடராமன் பொறுப்பேற்றுக் கொண்டார். அவருக்கு காவல்துறை அதிகாரிகள் வாழ்த்து தெரிவித்தனர். பின்னர் டிஜிபியாக இருந்த சங்கர் ஜிவாலை வழியனுப்பும் நிகழ்வு நடைபெற்றது. வழக்கமாக டிஜிபிக்கள் ஓய்வு பெறும்போது அவர்களின் வாகனத்தை மற்ற உயர் அதிகாரிகள் வடம் பிடித்து இழுத்து வழி அனுப்புவார்கள். ஆனால் அந்த நிகழ்வை சங்கர் ஜிவால் தவிர்த்துவிட்டார். வாகனத்தில் கட்டப்பட்டிருந்த கயிறுகள் உடனடியாக அகற்றப்பட்டன. சென்னையில் நேற்று 2000 சிலைகள் கடலில் கரைக்கப்பட்டன. சென்னையில் விநாயகர் சதுர்த்தியையொட்டி பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு நீர்நிலைகளில் கரைக்கப்பட்டன. சென்னையில் இந்து முன்னணி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் சார்பில் 1500க்கும் மேற்பட்ட இடங்களில் விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டன. இந்நிலையில் இந்த விநாயகர் சிலைகளை ஊர்வலமாக எடுத்து சென்று நீர்நிலைகளில் கரைக்கப்பட்டன. விநாயகர் சிலைகளை கரைப்பதற்கு பட்டினப்பாக்கம், திருவான்மியூர், பல்கலை நகர், புதுவண்ணாரப்பேட்டை, திருவொற்றியூர் ஆகிய 4 கடற்கரை பகுதிகளில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. உயரமான சிலைகள் கிரெயின் உதவியுடன் கரைக்கப்பட்டன. இருந்து ஒத்துழைப்பு கொடுத்து விநாயகர் ஐயா அவர்களை கடல்ல கரைக்கிறதுக்கு மிக சிறப்பாக இந்த விநாயகர் கலைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்தாங்க. விநாயகர் சிலை ஊர்வலத்தையொட்டி சென்னையில் தேவைக்கு ஏற்ப போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருந்தது. டிராஃபிக் போலீஸில் அங்கே வரக்கூடிய என் ரூட் எல்லாமே டைவர்ஷன் பாயிண்ட்ஸ் எல்லா இடத்துலையுமே ஆள் போட்டிருக்கோம். ஸோ அங்கே பாதுகாப்பாக எல்லா வண்டியும் இங்கே அனுப்பிடுவோம். கோடம்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் விநாயகர் சிலை ஊர்வலத்தையொட்டி மசூதி திரை கட்டி மறைக்கப்பட்டது. சென்னை பாலவாக்கத்தில் டென்மார்க் உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்து வந்த வெளிநாட்டினரும் விநாயகர் சிலைகளை கடலில் கரைத்தனர். Yeah, it's very nice to attend Vinayagar Chaturthi. I like it very much. It's one of my favorite festivals in India. I'm in India for 6 years. I like it very much. மேலும் சிலைகள் கடலில் கரைக்கப்பட்டவுடன் மரப்பலகைகளை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் அகற்றினர். இதேபோல் திருவள்ளூர் பழவேற்காடு கடலில் 500க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கரைக்கப்பட்டன. செங்கல்பட்டு மாவட்டத்தில் பூஜிக்கப்பட்ட 300க்கும் மேற்பட்ட சிலைகள் மாமல்லபுரம் கடலில் கரைக்கப்பட்டன. விநாயகர் சதுர்த்திக்காக கோவை மாநகரில் வைக்கப்பட்ட சிலைகள் முத்தண்ணன் குளத்தில் கரைக்கப்பட்டன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் வைக்கப்பட்ட சிலைகள் தாமிரபரணி ஆறு, கோதையாறு போன்ற நீர் நிலைகளில் கரைக்கப்பட்டன. இதேபோல் தமிழ்நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தியையொட்டி வைக்கப்பட்ட சிலைகள் பூஜைகளுக்கு பிறகு ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு கரைக்கப்பட்டன.
கூடலூரில் சாலையில் யானை உலா சென்றதால் மக்கள் அச்சமடைந்தனர். கூடலூர் சுற்றுவட்டாரங்களில் அண்மை காலமாக யானைகள் நடமாட்டம் அதிகரித்துள்ள நிலையில் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். இந்த நிலையில் கூடலூர் பிரதான சாலையில் காட்டு யானை நடந்து சென்ற நிலையில் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். மேலும் வழியில் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களை யானை தாக்கி சேதப்படுத்தியது. குடியிருப்பு பகுதிகளில் யானைகள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அமெரிக்காவின் 50% வரி விதிப்பை சமாளிக்கும் வகையில் குறுகிய நடுத்தர மற்றும் நீண்டகால செயல் திட்டம் ஒன்றை கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி நிதி உதவி, சலுகைகள், சந்தை வாய்ப்புகளை விரிவுபடுத்துதல் தொடர்பான திறன் மேம்பாடு ஆகியவற்றை செயல்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக சிறப்பு பொருளாதார மண்டலங்களுக்கு பல்வேறு சலுகைகளை வழங்க மத்திய அரசு பரிசீலித்து வருவதாகவும், ஏற்றுமதியை பன்முகப்படுத்துதல், தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பயன்பாடு, பிரத்யேக வணிக வலைதளம் உள்ளிட்டவற்றை கொண்டுவரவிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதன் மூலம் ஏற்றுமதியாளர்கள் நிதி நெருக்கடியை சமாளிப்பதுடன் வேலை இழப்பு தவிர்க்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. இந்த செயல் திட்டங்கள் செலவினங்களுக்கான நிதிக்குழுவின் ஆலோசனை பரிசீலனையில் இருப்பதாக கூறப்படும் நிலையில் விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோவையில் ரயிலில் வந்த பயணி தவறவிட்ட 50 சவரன் தங்க நகைகளை உரியவரிடம் ரயில்வே போலீசார் ஒப்படைத்தனர். சாரதா மில் பகுதியைச் சேர்ந்த ரவிக்குமார் சென்னைக்கு சென்றுவிட்டு மீண்டும் கோவைக்கு ரயிலில் திரும்பினார். கோவை வந்தடைந்த நிலையில் ரவிக்குமார் தனது கைப்பையை ரயிலிலேயே மறதியாக வைத்துவிட்டு வீட்டிற்கு சென்றார். இந்நிலையில் பணியிலிருந்த ரயில்வே பாதுகாப்பு படை காவலர் மணிகண்டன் கேட்பாரற்று கிடந்த கைப்பையை எடுத்து பார்த்தபோது அதில் நகைகள் மற்றும் பணம் இருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து பையை ரயில்வே பாதுகாப்பு படை அலுவலகத்திற்கு கொண்டு சென்று அதிகாரிகளிடம் காவலர் மணிகண்டன் ஒப்படைத்தார். இச்சூழலில் பை காணாமல் போனதை உணர்ந்த ரவிக்குமார் கோவை ரயில் நிலையத்திற்கு மீண்டும் வந்து பையில் இருந்த செல்போனில் அழைத்துள்ளார். அதில் பேசிய ரயில்வே போலீசார் அவரை ரயில்வே பாதுகாப்பு அலுவலகத்திற்கு வருமாறு கூறி விசாரணை நடத்தி பை அவருடையது என்பதை உறுதி செய்த பிறகு பையை ஒப்படைத்தனர். பத்திரமா எடுத்து அவர் பேர் மிஸ்டர் மணிகண்டன். அவர் நல்ல உள்ளத்தோட அவர் கடமை உணர்ச்சி இந்த டைமில் நாங்கள் மனதார பாராட்டுறோம். அவர் ஒரு பொருளுக்கு குறையாம அப்படியே வந்து காவல் நிலையத்தில் ஒப்படைச்சிட்டாரு. பயணி தவறவிட்ட பையை பாதுகாப்பாக ஒப்படைத்த ரயில்வே காவல்துறையினருக்கு ரவிக்குமார் மற்றும் அவரது குடும்பத்தினர் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து குறைந்ததை அடுத்து ஐந்தருவி பிரதான அருவியான குற்றால மெயின் அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு மீண்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பெய்து வரும் தொடர் சாரல் மழையின் காரணமாக பிரதான அருவியான குற்றால மெயின் அருவி ஐந்தருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் இரு அருவிகளிலும் தண்ணீர் வரத்து குறைந்ததை அடுத்து சுற்றுலா பயணிகள் குளிக்க மீண்டும் அனுமதி வழங்கப்பட்டது. வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப சூப்பராகவும் வருது. குளிக்கிறதுக்கு நல்லா சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் ஃபேமிலியோடு வந்திருக்கோம். ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம். இந்த விநாயகர் சதுர்த்தி லீவில் தான் வந்திருந்தோம். 4 நாள் வந்திருந்தோம். செம்ம என்ஜாய்மெண்ட். வார விடுமுறையை கொண்டாட வந்த சுற்றுலா பயணிகள் குற்றால மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம் என அனைத்து அருவிகளிலும் ஆர்ப்பரித்து கொட்டிய தண்ணீரில் குளித்து மகிழ்கின்றனர். இன்னும் இதுபோல எத்தனையோ பட்டங்கள் பெற வேண்டிய இந்த சிறு அரும்பு மறைந்தும் பலரின் வாழ்விற்கு ஒளியூட்டியுள்ளது. கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அருகே உள்ள ஸ்ரீரங்க கவுண்டனூரைச் சேர்ந்தவர் ரவி. இவரது 7 வயது மகள் ஓவியா கடந்த 29ஆம் தேதி திண்டுக்கல் மாவட்டத்தில் தனது மாமாவுடன் பைக்கில் சென்று கொண்டிருந்தார். அப்போது வேகத்தடையில் ஏறி இறங்கும்போது பைக்கில் இருந்து தவறி விழுந்த ஓவியாவுக்கு தலையில் அடிபட்டது. இதில் மூளைச்சாவடைந்தார். இதையடுத்து கோவை மாவட்டத்தில் உள்ள KMC மருத்துவமனையில் குடும்பத்தின் ஒப்புதலுடன் ஓவியாவின் உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டன. கண்கள், சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், சிறுநீரகம் ஆகியவை தானம் செய்யப்பட்ட நிலையில் ஓவியாவின் உடல் சொந்த ஊருக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. அங்கு ஓவியாவின் உடலை பார்த்து உறவினர்கள் கதறி எழுந்தனர். உடல் உறுப்பு தானம் வழங்கிய ஓவியாவிற்கு அரசு சார்பில் அரவக்குறிச்சி வட்டாட்சியர் மகேந்திரன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்.
இந்தியா சீனா இடையே எல்லையில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மை ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி கூறியுள்ளார். அரசு முறை பயணமாக 7 ஆண்டுகளுக்கு பிறகு சீனா சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் ஷி ஜின்பிங்கை சந்தித்து இருதரப்பு உறவு குறித்து ஆலோசனை நடத்தினார். தியான்ஜின் நகருக்கு சென்ற அவருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை பிரதமர் மோடி சந்தித்து பேசினார். அப்போது பேசிய பிரதமர் மோடி கடந்த ஆண்டு ரஷ்யாவின் கசான் நகரில் சீன அதிபரை சந்தித்து பேசிய பிறகு இரு நாட்டு உறவு மேம்பட்டு இருப்பதாகவும் எல்லையில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மை ஏற்பட்டுள்ளதாக கூறினார். बॉर्डर मैनेजमेंट के संबंध में सहमति बनी। कैलाश मानसरोवर यात्रा फिर से शुरू की। दोनों देशों के बीच डायरेक्ट फ्लाइट भी फिर से शुरू की जा रही है. அதைத் தொடர்ந்து பேசிய சீன அதிபர் ஷி ஜின்பிங் உலக மாற்றத்தை நோக்கி சென்றிருப்பதாக கூறினார். 相互成就的伙伴，实现龙象共舞，应当是中印双方的正确选择。பிரதமர் மோடி சீன அதிபர் ஷி ஜின்பிங் இடையிலான பேச்சுவார்த்தை சுமார் அரை மணி நேரம் நடைபெற்றது. சீனாவில் தொடங்கியுள்ள 25வது ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் சீன ரஷ்ய அதிபர்களுடன் பிரதமர் மோடியும் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப்பும் பங்கேற்றுள்ளனர். டியான்ஜினில் நடைபெறும் மாநாட்டிற்கு வந்த ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை சீன அதிபர் ஷி ஜின்பிங் வரவேற்றார். அதனைத் தொடர்ந்து மாநாட்டில் பங்கேற்கும் 10 நாடுகளின் தலைவர்களும் ஒன்றாக புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். அப்போது பிரதமர் மோடியும் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப்பும் ஒரே மேடையில் தோன்றினர். ஆனாலும் இருவரும் தனியாக சந்தித்து பேசும் திட்டம் ஏதுமில்லை. அதே நேரம் ரஷ்ய அதிபர் புதினை சந்தித்து பிரதமர் நரேந்திர மோடி இருதரப்பு உறவு தொடர்பாக ஆலோசனை நடத்த உள்ளார். அதேபோல் இந்த கூட்டத்திலும் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்ற உள்ளார். இந்த கூட்டத்தில் 10 நாடுகளும் தங்களுக்கு இடையிலான உறவை மேம்படுத்துவது தொடர்பாக ஆலோசிக்கும் அதே நேரத்தில் அமெரிக்காவின் கூடுதல் வரி விதிப்பை சமாளிப்பது குறித்தும் ஆலோசிப்பதாக கூறப்படுகிறது. இரு நாடுகள் இடையேயான நல்லுறவை மேம்படுத்த சீன அதிபர் 4 பரிந்துரைகளை தந்ததாகவும் அதற்கு பிரதமர் மோடி நேர்மையான பதில்களை வழங்கியுள்ளதாகவும் வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார். சீனாவின் தியான்ஜின் நகரில் நடந்த அந்நாட்டு அதிபர் ஜி ஜின்பிங் மற்றும் பிரதமர் மோடி இடையேயான சந்திப்பு குறித்து விக்ரம் மிஸ்ரி செய்தியாளர்களிடம் விவரித்தார். அப்போது இரு நாடுகளுக்கும் இடையேயான வேறுபாடுகள் பிரச்சனைகளாக மாறக்கூடாது என இரு நாட்டு தலைவர்களும் உறுதி பூண்டுள்ளதாக கூறினார். Was discussed. It was raised by the Prime Minister, and he outlined his understanding very crisply and very specifically. பரஸ்பர நம்பிக்கையை மேலும் ஆழப்படுத்துவது உள்ளிட்டவை குறித்து இரு நாட்டு தலைவர்களும் ஆலோசனை நடத்தியதாகவும் மிஸ்ரி கூறினார். மராத்தா சமூகத்துக்கு 10 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கும் வரை உண்ணாவிரத போராட்டம் தொடரும் என்று சமூக ஆர்வலர் மனோஜ் ஜராங்கே தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் மராத்தா சமுதாயத்திற்கு கல்வி வேலைவாய்ப்பில் 10 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்க கோரி சமூக ஆர்வலர் மனோஜ் ஜராங்கே கடந்த 2 ஆண்டுகளாக போராட்டம் நடத்தி வருகிறார். கோரிக்கையை முன்வைத்து மும்பையில் கடந்த 29ஆம் தேதி முதல் மனோஜ் ஜராங்கே உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளார். ஆசாத் மைதானத்தில் நடைபெறும் இந்த போராட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்று ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். இதனால் மும்பை மாநகரே ஸ்தம்பித்துள்ளது. கோரிக்கையை அரசு ஏற்காததால் இன்று முதல் தண்ணீர் அருந்துவதையும் கைவிட உள்ளதாக மனோஜ் ஜராங்கே அறிவித்துள்ளார். மராத்தா சமுதாயத்தினருக்கு 10 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கும் வகையில் சட்ட ரீதியாக அங்கீகாரம் வழங்கும் வரை உண்ணாவிரத போராட்டம் தொடரும் என்று மனோஜ் ஜராங்கே தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் ஆர்ஆர்பி எனப்படும் பிராந்திய ஊரக வங்கிகளில் 13,217 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு ஐபிபிஎஸ் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. பிராந்திய ஊரக வங்கிகளில் காலியாக உள்ள எழுத்தர், மேலாளர் உள்ளிட்ட பணியிடங்களை ஐபிபிஎஸ் எனப்படும் தேர்வாணையம் நிரப்பி வருகிறது. அந்த வகையில் தமிழ்நாடு கிராம வங்கியில் 468 எழுத்தர் பணியிடங்கள் காலியாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளன. 2 கட்டங்களாக நடைபெறும் இத்தேர்வை தமிழில் எழுத முடியும். இதேபோன்று தமிழ்நாடு கிராம வங்கியில் 81 மேலாளர் பணிகளும் நிரப்பப்பட உள்ளன. 3 கட்டங்களாக நடைபெறும் இந்த தேர்வையும் தமிழில் எழுதலாம். தகுதியும் விருப்பமும் உள்ள இளைஞர்கள் இன்று முதல் வரும் 21ஆம் தேதிக்குள் அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எழுத்தர் மற்றும் மேலாளர் பணியிடங்களுக்கான முதல்நிலை தேர்வு வரும் நவம்பர் அல்லது டிசம்பர் மாதம் நடைபெறும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது.
மிசோரமில் 8000 கோடி ரூபாயில் உருவாக்கப்பட்டுள்ள பிரம்மாண்ட ரயில்வே பாதையின் காட்சிகள்தான் இவை. மிசோரம் தலைநகர் ஐஸ்வாலை மற்ற நகரங்களுடன் இணைக்கும் வகையில் 8000 கோடி ரூபாய் செலவில் 51.28 கிலோமீட்டர் தூரத்திற்கு பைரபி சைரங் இடையிலான ரயில் பாதை அமைக்கும் பணி கடந்த 2014ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. பல்வேறு பிரச்சினைகளுக்கு மத்தியில் கட்டுமானம் நிறைவு பெற்ற நிலையில் வரும் 13ஆம் தேதி பிரதமர் மோடி நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். ரயில் பாதையில் 55 பெரிய பாலங்கள், 87 சிறிய பாலங்கள் மற்றும் 48 சுரங்கப்பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளன. கடந்த மே மாதம் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது. புதிய ரயில் பாதை பயன்பாட்டுக்கு வரும் நிலையில் கவுஹாத்தி ஐஸ்வால் இடையே உள்ள 18 மணி நேர பயணம் 12 மணி நேரமாக குறையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் செனாப் நதியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் பக்லிஹர் அணை நிரம்பியதால் அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீர் மதகுகள் வழியாக பெரும் இரைச்சலுடன் வெளியேறியது. ஜம்முவில் உள்ள பள்ளி ஒன்றை வெள்ளம் சூழ்ந்தது. அப்போது பள்ளியில் இருந்தவர்கள் சுற்றுச்சுவர் வழியாக வெளியே செல்ல முயன்றனர். ஆனால் எதிர்பாராத விதமாக சுவர் இடிந்து விழுந்தது. நல்வாய்ப்பாக இதில் உயிர் சேதம் ஏற்படவில்லை. ஜம்மு காஷ்மீரின் பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கும் நிலையில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. வெள்ளப்பெருக்கால் இந்தியாவில் உள்ள பஞ்சாப் மாநிலம் மட்டுமின்றி பஞ்சாபில் உள்ள பஞ்சாப் மாகாணமும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாபில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் சுமார் 1300 கிராமங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. குர்தாஸ்பூர் மாவட்டத்தில் தங்காய் கிராமத்தில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் மக்கள் வெளியேற முடியாததால் தவிப்புக்கு உள்ளாகினர். பிறந்து 15 நாட்களே ஆன குழந்தையுடன் தவித்த பெண்ணை ஏணி வைத்து வீட்டின் மீது ஏறி ராணுவ வீரர்கள் மீட்டனர். மத்திய அரசு நிலுவையில் வைத்துள்ள 60,000 கோடி ரூபாயை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் பகவந்த் மான் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். அசாமின் தபுல்பூரில் உள்ள காலா நதியில் கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதில் சிக்கிய நபரை அப்பகுதியைச் சேர்ந்த 2 இளைஞர்கள் போராடி மீட்டனர். பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் வரலாறு காணாத வெள்ளத்தால் சுமார் 20 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்திய பகுதிகளில் கனமழை காரணமாக பாகிஸ்தானுக்குள் பாயும் ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் தாழ்வான பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என கடந்த வாரமே பாகிஸ்தானை இந்தியா எச்சரித்திருந்தது. இந்நிலையில் சட்லஜ், செனாப், ரவி ஆறுகளில் ஒரே நேரத்தில் அபாய அளவை தாண்டி வெள்ளம் செல்வது இதுவே முதல் முறை என பஞ்சாப் மாகாண மூத்த அமைச்சர் மரியம் அவுரங்கசீப் தெரிவித்துள்ளார். முல்தான் பகுதியில் மட்டும் சுமார் 3 லட்சம் பேர் மீட்கப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வெள்ளத்தில் சிக்கி தவிக்கும் கிராமங்களில் இருந்து படகுகள் மூலம் பொதுமக்கள் மீட்கப்பட்டு வருகின்றனர். சுமார் 1.5 கோடி பேர் வசிக்கும் பஞ்சாப் மாகாணம் பாகிஸ்தானின் கோதுமை உற்பத்தியில் மிகவும் முக்கியமானது என்ற நிலையில் வெள்ளத்தால் கோதுமை வயல்கள் பாதிக்கப்பட்டுள்ளது அதன் உற்பத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. Promote motorsports. Sure. Definitely. We can understand. Not for me. Promote Indian motorsports. Let people know how tough, how demanding, physically, emotionally. Let people know. தனது ரசிகர்களுக்கு நடிகரும் கார் ரேசருமான அஜித் குமார் வைத்த அன்பு கோரிக்கையே இது. ஜெர்மனியில் GT4 ஐரோப்பியன் கார் ரேஸ் பந்தயம் நடந்து வருகிறது. இதில் பங்கேற்ற அஜித் குமாரை சந்தித்து அவரது ரசிகர்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அப்போது அவர்களிடம் பேசிய அஜித் கார் ரேஸை பிரபலப்படுத்துங்கள் என்றும் தன்னை பிரபலப்படுத்த வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார். இங்கு கார் பந்தயத்தில் ஈடுபடும் இந்திய வீரர்களை முன்னிலைப்படுத்துங்கள் என்ற அஜித் குமார் இங்குள்ள வீரர்கள் ஒவ்வொருவரும் உடல் ரீதியாக மன ரீதியாக கஷ்டப்படுகிறார்கள் என்றும் அவர்களின் கஷ்டங்கள் நிறைய பேருக்கு தெரிவதில்லை என்றும் கூறினார். நிச்சயம் ஒரு நாள் இந்திய வீரர்களும் ஃபார்முலா 1 கார் ரேஸில் சாம்பியன் ஆவார்கள் என்று அஜித் நம்பிக்கை தெரிவித்தார். Maybe one day we'll have an F1 world champion. Not an F1 alone. In every series, I'm sure we'll have some Indian drivers doing exceedingly well. Promote motorsports. Let people know how difficult it is. இதனிடையே 6 முறை கிராண்ட் பிரிக்ஸ் வென்ற இத்தாலி ஜாம்பவான் ரிகார்டோ பேட்ரேஸை அஜித் குமார் சந்தித்து பேசினார். நுர்பர்கிங் ரேசிங் களத்தில் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை அஜித் குமாரின் மேலாளர் சுரேஷ் சந்திரா பகிர்ந்துள்ளார்.
தோளில் புத்தகப்பை, கையில் மதிய சாப்பாடுடன் கல்லூரிக்கு செல்லக்கூடிய இந்த முதியவர் கல்லூரியின் முதல்வரோ பேராசிரியரோ அல்ல, கல்லூரியின் மாணவர்தான். கடலூர் மாவட்டம் வடலூரை சேர்ந்த செல்வமணி என்ற 72 வயது முதியவர் கல்வி கற்க வயது தடையில்லை என்பதை உணர்த்தியுள்ளார். நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றக்கூடிய முதியவர் செல்வமணி படிப்பின் மீதான தீராத காதலால் சீர்காழியில் உள்ள சீனிவாசா சுப்பராய அரசின தொழில்நுட்ப கல்லூரியில் சேர்ந்து டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பிரிவில் படித்து வருகிறார். படிக்கும்போது அவங்க யங்ஸ்டரில் இன்னும் நல்லா படிக்கலாம், இன்னும் நல்லா அறிவை அவங்க வளர்த்துக்கலாம். ஏன்னா நான் வேலையிலேருந்து ரிட்டையர் ஆகிட்டேன். அவங்க இனிமேல் தான் வேலைக்கு போகணும் படிச்சுட்டு. அதனால் அவங்க கண்ணும் கருத்துமா படிச்சாக்கா நல்லது. தினமும் சுறுசுறுப்பாக கல்லூரிக்கு உரிய நேரத்தில் வந்து செல்லக்கூடிய முதியவர் செல்வமணி தங்களுக்கு ரோல் மாடலாக இருப்பதாக சக மாணவர் ஒருவர் கூறுகிறார். நிறைய கற்றுக்கலாங்க. நான் அவரோட அவர் இப்போ இந்த காலேஜுக்கு வந்துருக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குல்ல யங்ஸ்டர்ஸ் எங்க எல்லாருக்குமே. அதேமாரி அவர்கிட்ட எனக்கு தெரியாத விஷயங்களை நான் கற்றுக்கிறேன். கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு என்ற கூற்றுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய செல்வமணியை நண்பராகவே தாங்கள் பார்ப்பதாக சக மாணவர்கள் கூறினர். மதுரை ஆதீனத்திற்கு எதிராக விஸ்வலிங்க தம்பிரான் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை ஆதீனத்தின் 293வது பீடாதிபதியாக 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி ஹரிஹர ஞானசம்பந்த தேசிக சுவாமிகள் பொறுப்பேற்றார். இந்நிலையில் அவருக்கு எதிராக மதுரை முனிச்சாலையில் 292வது பீடாதிபதி அருணகிரிநாதரின் நினைவிடத்தில் இளைய ஆதீனம் விஸ்வலிங்க தம்பிரான் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார். 2018ஆம் ஆண்டே 292வது ஆதீனத்தால் தான் தீட்சை பெற்று தம்பிரான் சாமியாக சேவையாற்றி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 292வது பீடாதிபதியின் விருப்பப்படி தான் அடுத்த வாரிசாக வர வேண்டும் என்றும், ஆனால் அடுத்த இளைய ஆதீனத்தை தேர்ந்தெடுப்பதில் தற்போதைய ஆதீனம் தன்னிச்சையாக செயல்படுவதாக விஸ்வலிங்க தம்பிரான் குற்றம் சாட்டினார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட விஸ்வலிங்க தம்பிரானை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து சென்றனர். ஏற்கனவே மத மோதலை தூண்டும் நோக்கத்தில் கருத்து தெரிவித்ததாக மதுரை ஆதீனம் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. வார விடுமுறையை ஒட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் சுமார் 3 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக போற்றப்படும் திருச்செந்தூரில் குவிந்த பக்தர்கள் அதிகாலை முதலே நாடி கிணற்றில் நீராடி சாமி தரிசனம் செய்தனர். 100 ரூபாய் கட்டண தரிசனத்திலும் பொது தரிசனத்திலும் சுமார் 3 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலய ஆண்டு பெருவிழா நடைபெற்று வரும் நிலையில் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. திருவிழாவை ஒட்டி கடலில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் பேராலய முகப்பு பகுதி, பழைய மாதா கோவில், நடுத்திட்டு, கடைவீதி உள்ளிட்ட இடங்களில் மக்கள் கூட்டம் நிரம்பியது. பெருமழை காரணமாக பொதுமக்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாத வகையில் பணியாற்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பெய்த மழையளவு, அதன் பாதிப்புகள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொலைபேசி வாயிலாக கேட்டறிந்தார். வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தில் உள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் மழையளவு குறித்தும், அதனால் சாலை போக்குவரத்து, மழைநீர் வடிகால் மற்றும் தாழ்வான பகுதிகளில் ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளனவா என்றும் தொலைபேசியில் கேட்டறிந்ததாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. கனமழையால் மாநகரில் பெரிய அளவில் எந்தவித பாதிப்புகள் இல்லை எனவும், சுரங்கப்பாதைகள் உள்ளிட்ட எல்லா பகுதிகளிலும் சாலை போக்குவரத்து சீராக உள்ளதாகவும் முதல்வரிடம் தெரிவிக்கப்பட்டதாக சென்னை மாநகராட்சி குறிப்பிட்டுள்ளது. எனினும் எத்தகைய மழை சூழலையும் எதிர்கொள்ளக்கூடிய அளவில் எப்போதும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும், பெருமழை காரணமாக பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் பணியாற்றிடவும் முதலமைச்சர் அறிவுறுத்தியதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. திமுக ஆட்சியின் செயல்பாடுகளால் தான் கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் ஆயத்த ஆடை ஏற்றுமதி தொழில்கள் பாதிப்படைந்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், திமுக அரசின் தோல்விகளை மறைக்க எதற்கெடுத்தாலும் மத்திய அரசின் மீது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பழி போடுவதாகவும், திமுக ஆட்சி பொறுப்பேற்றது முதல் வரிகளை உயர்த்தியும் தொழில் முனைவோர்களையும் தொழிற்சாலைகளையும் முடக்கும் வகையில் செயல்பட்டதன் காரணமாகவே தொழில்துறை நலிவடைந்துள்ளதாகவும் கூறியுள்ளார். அதிமுக ஆட்சியின் போது கொரோனா காலத்தில் கூட சிறப்பாக நடைபெற்று வந்த ஜவுளி மற்றும் பின்னலாடை தொழில்கள் திமுக ஆட்சியில் கடுமையான வரி உயர்வு மற்றும் தொழில் கொள்கையால் தள்ளாடி வருவதாக தெரிவித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, ஆயத்த ஆடை தொழிலில் ஏற்பட்டுள்ள தொய்வை போக்க திமுக அரசு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார்.
பஞ்சமி நிலத்தை மீட்டுத் தர தமிழ்நாடு அரசு தவறினால் தாங்களே நிலத்தை பறிமுதல் செய்து நிலமற்ற பட்டியல் சாதியினரிடம் ஒப்படைப்போம் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை அருகே இளந்தங்குடியில் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் 5வது மாநில மாநாட்டில் கலந்து கொண்டு பேசியவர், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஏதேனும் பிரச்சனை இருந்தால் தேர்தல் அரசியல் வாக்கு வங்கியை பற்றி கவலைப்படாமல் அவர்களது சட்டப்பூர்வமான உரிமைகளை நிலைநாட்டுவதே நமது ஆகப்பெரிய கடமை என்று கூறினார். நீங்கள் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த மாநாட்டின் வாயிலாக தமிழ்நாடு அரசாங்கத்தை நான் வற்புறுத்த விரும்புகிறேன். அரசு செய்யவில்லை என்றால் நாங்கள் நிலத்தை பறிமுதல் செய்து நிலமற்ற பட்டியல் சாதி மக்களிடம் ஒப்படைப்போம். ஆகவே நாங்கள் பறிமுதல் செய்து ஒப்படைப்பதா அரசாங்கமே எடுத்துக் கொடுப்பதா என்பதை ஆட்சியாளர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். பஞ்சமி நில மீட்பு இயக்கத்தை மாநில அளவில் பிரம்மாண்டமான நில மீட்பு இயக்கமாக நடத்துவோம் என்றும் சண்முகம் கூறினார். பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் உங்களை சுத்தியே ஏராளமான குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டதா சொல்லப்படுது. இதை எப்படி பாக்குறீங்க? இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? விடுங்கன்னு அரசியல் எல்லாம் இருக்கிறதா? 4 பேர் நல்லவன் சொன்னா 4 பேர் கெட்டவன் சொன்னா. தன் மீது சொந்த கட்சி தலைவர்களை விமர்சனங்கள் வைத்தது குறித்த கேள்விக்கு தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அளித்த விளக்கம் தான் இது. கோயம்புத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை, எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சித்துவிட்டு தற்போது அவருக்கு ஆதரவு அளிப்பது குறித்த கேள்விக்கும் பதிலளித்தார். ஒரு தொண்டனாக இருக்கும் பொழுது ஒரு கட்சி முடிவெடுத்திருக்கிறாங்க, தலைவர்கள் முடிவெடுத்திருக்கிறாங்க, அதை செயல்படுத்த வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு. அதனாலதான் கடமை என்கின்ற வார்த்தையை பயன். என் கடமை, கட்சி சொல்லிட்டாங்க, மோடி ஐயா சொல்லிட்டாங்க, என்னுடைய கடமை. இதுல தொண்டர்கள் நமக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தா ஒரு கட்சி கட்டுக்கோப்பா இருக்காதுங்க. அதனால அந்த பிரச்சனை முடிஞ்சது. ஜி.கே. மூப்பனார் நினைவஞ்சலி நிகழ்ச்சியில் எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலையும் அருகருகே அமர்ந்திருந்த நிலையில் ஜி.கே. வாசன் அழைப்பை ஏற்றுதான் அந்த இருக்கையில் அமர்ந்ததாக அண்ணாமலை விளக்கம் அளித்தார். அமைச்சர் ஏவா வேலுவிற்கு அதிகாரம் பறிபோய் விடும் என்பதால் திருவண்ணாமலை மாவட்டத்தை பிரிக்காமல் இருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பண்ணாத்தூரில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் இருந்து பேருந்து நிலையம் வரை சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரம் அன்புமணி நடைபயணம் மேற்கொண்டார். மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் பின்னர் தொண்டர்கள் மத்தியில் பேசிய அவர், அமைச்சர் ஏவா வேலுவிற்கு திருவண்ணாமலை மக்கள் மீது துளியும் அக்கறை இல்லை என்று குற்றம் சாட்டினார். உங்களை பத்தி கவலையே கிடையாது, உங்களை பத்தி எள்ளளவும் கவலை கிடையாது. இந்த மாவட்டம் பிரிக்கணும்னு பிரிக்கச்சாதான் இந்த நிர்வாகம் செய்ய முடியும். ஏதுவா இருக்கும். தமிழ்நாட்டிலே 2வது பெரிய மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம். ஆனா ஏவா வேலு அவர்கள் இந்த பிரிச்சா அவருக்கு பவர் போயிடுமா? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளிநாடுகளுக்கு சுற்றுலா சென்றிருப்பதாகவும் அன்புமணி விமர்சித்தார். திருவள்ளூர் எம்பி சசிகாந்த் செந்தில் 3ஆம் நாளாக உண்ணாவிரதம் மேற்கொண்ட நிலையில் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். தமிழ்நாட்டிற்கான கல்வி நிதி 2152 கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்காததை கண்டித்து திருவள்ளூர் எம்பி சசிகாந்த் செந்தில் 2 நாட்களுக்கு முன்பு காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சசிகாந்த் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் திடீரென மயங்கி விழுந்தார். இதனால் பதறிப்போன காங்கிரசார் அவரை விட்டு திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்தனர். உயர் ரத்த அழுத்தம் காரணமாக சசிகாந்த் செந்திலுக்கு மயக்கம் ஏற்பட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இந்நிலையில் மருத்துவமனையிலும் அவர் உண்ணாவிரதத்தை தொடர்ந்ததால் மேல் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸில் கொண்டு செல்லப்பட்டார். அங்கு அவருக்கு உடல்நிலையை மருத்துவர்கள் கண்காணித்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். மதுரையில் வரதட்சணை கொடுமையால் திருமணமாகி ஓராண்டுக்குள் பிரியதர்ஷினி என்ற பெண் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். மதுரையை சேர்ந்த ரூபன் ராஜுக்கும் கோவில்பட்டியை சேர்ந்த பிரியதர்ஷினிக்கும் கடந்த ஆண்டு திருமணம் நடைபெற்றது. திருமணத்தின் போது பெண் வீட்டார் 300 சவரன் வரதட்சணை வழங்குவதாக உறுதியளித்து 150 சவரன் நகை வழங்கியுள்ளனர். தங்கள் மகளுக்கு 300 சவரன் வரதட்சணை கொடுத்ததால் மீதமுள்ள 150 சவரன் நகையை கேட்டு மாப்பிள்ளை வீட்டார் துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் இருவரும் பிரிந்து வாழ்ந்த நிலையில் தற்போது பிரியதர்ஷினி தூக்க மாத்திரை உட்கொண்டு தற்கொலைக்கு முயன்றார். தகவல் தெரிந்து உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் சிகிச்சை பலனின்றி பிரியதர்ஷினி உயிரிழந்துள்ளார். தற்கொலைக்கு காரணமாக இருந்தவர்களை உடனடியாக கைது செய்ய கோரி பெண் வீட்டார் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருமணமாகி ஓராண்டிற்குள் வரதட்சணை கொடுமையால் பெண் தற்கொலை செய்து கொண்டதால் செல்லூர் போலீசார் கணவர் ரூபன், மாமனார், மாமியார் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். தமிழக
தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் குறித்து அச்சுறுத்தும் வகையில் பேசியதாக நடிகர் ரஞ்சித் மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்து முன்னணி சார்பில் கோவை துடியலூர் சந்திப்பில் விநாயகர் சதுர்த்தி விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய நடிகர் ரஞ்சித் தான் நடிகர் விஜயை நேரில் பார்த்தால் முகத்திலேயே ஓங்கி குத்துவேன் என்றார். இந்த பேச்சு சமூக வலைதளங்களில் வைரலானதை தொடர்ந்து தாவேக்கவை சார்ந்த ஜலில் என்பவர் நடிகர் ரஞ்சித் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். அதில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் மானசீக தலைவராக ஏற்றுக்கொண்ட விஜயை பொதுவெளியில் பார்த்தால் ஓங்கி மூன்றிலேயே குத்துவேன் என்ற வன்முறை பேச்சால் தாவேக்க தொண்டர்கள் பெரும் மன உளைச்சலில் இருப்பதாக கூறியுள்ளார். மேலும் அமைதியை கெடுக்கும் வகையிலும் இரண்டு பிரிவினர் இடையே வன்முறையை தூண்டும் வகையிலும் பேசிய நடிகர் ரஞ்சித் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தனது புகார் மனுவில் ஜலில் குறிப்பிட்டுள்ளார். கொடைக்கானலில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 12 சுற்றுலா தலங்களுக்கு இன்று முதல் ஒரே இடத்தில் கட்டணம் வசூலிக்கப்படும் என வனத்துறை அறிவித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு தமிழ்நாடு மட்டுமின்றி பிற மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். அப்படி வரும் சுற்றுலா பயணிகள் தூண்பாறை, மோயர் சதுக்கம், வெள்ளி நீர்வீழ்ச்சி, பைன்மரக்காடுகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு செல்கின்றனர். இதில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள தூண்பாறை, பைன்மரக்காடுகள், குணா குகை, மோயர் சதுக்கம் உள்ளிட்ட 12 இடங்களுக்கு செல்ல தனித்தனியாக நுழைவு கட்டணம் வசூலிக்கப்பட்டு வந்தது. கொடைக்கானல் வனசரணாலயத்திற்குள் உள்ள 12 சுற்றுலா தலங்களுக்கு இன்று முதல் ஒரே இடத்தில் கட்டணம் வசூலிக்கப்படும் என வனத்துறை அறிவித்துள்ளது. திண்டுக்கல்லில் நடைபெற்று வரும் 12வது புத்தக திருவிழாவில் கல்விக்கு முக்கியத்துவம் வழங்குவது போல் உடற்கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு தனி பயிற்சி பட்டறை அமைக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் MVM மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் இலக்கிய களம் இணைந்து நடத்தும் 12வது புத்தக திருவிழா நடைபெற்று வருகிறது. மாணவர்களின் வாசிப்பு திறனை மேம்படுத்த 126 அரங்குகள் அமைத்து சுமார் 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு தனி பயிற்சி பட்டறை அமைக்கப்பட்டுள்ளது. இதில் கபடி, சிலம்பம், கோகோ, பம்பரம் விடுதல், இளவட்ட கல் தூக்குதல் என சுமார் 50க்கும் மேற்பட்ட விளையாட்டுகளுக்கு பயிற்சி வழங்கப்படுகின்றன. ஒரு 6 லட்சம் புக்ஸ் மாணவர்களுக்காக வச்சிருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம பாரம்பரிய விளையாட்டான கத்தி சண்டை, பல்லாங்குழி இந்த மாதிரி மறந்து போன கலைகளை மீண்டும் ஒரு புதுப்பிச்சு மாணவர்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் பண்ற விதமாக இங்கே போட்டிகள் நடத்தி அதுக்கு பரிசுகளும் வழங்கிட்டு இருக்காங்க. புத்தக திருவிழாவில் மாணவர்களுக்கு பல்வேறு விதமான போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. காளைகளுக்கான அழகு போட்டியில் விதவிதமான காளைகள் அணிவகுத்தன. காரைக்குடி அருகே காளைகள் அழகு போட்டி வெகு விமர்சையாக நடைபெற்றது. வைரபுரத்தில் உள்ள செல்வ விநாயகர் கோயிலில் 25ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி காளைகள் அழகு போட்டி நடைபெற்றது. நாட்டு மாடு இன வளர்ப்பை ஊக்குவிக்கவும் பாதுகாக்கும் வகையிலும் நடத்தப்பட்ட அழகு போட்டியில் உள்ளூர் மட்டுமின்றி சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 25க்கும் மேற்பட்ட மாடுகள் கலந்து கொண்டன. மாடுகளின் உடற்கட்டமைப்பு, உரிமையாளரிடம் பழகும் விதம் உள்ளிட்டவை மூலம் சிறந்த காளை மாடு தேர்வு செய்யப்பட்டது. ஜல்லிக்கட்டு நடத்துகிற இடத்துல இது அழகு போட்டி நடக்கிறது. இதுதான் நாங்கள் ஃபர்ஸ்ட் கேள்விப்படுறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயா. வெற்றி பெற்ற காளை மற்றும் உரிமையாளர்களுக்கு ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே முன்விரோதம் காரணமாக இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞரை வழிமறித்து 3 பேர் அரிவாளால் வெட்டிய கொடூர காட்சிதான் இது. பாபநாசம் அருகே கணபதி அக்ரஹாரம் காளியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த தினேஷ் என்பவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த சஞ்சய் என்பவருக்கும் ஏற்கனவே முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் திருவையாறு கும்பகோணம் நெடுஞ்சாலை இடையே உள்ள கணபதி அக்ரஹாரம் விநாயகர் கோயில் அருகே தினேஷ் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது அவரை சஞ்சய் மற்றும் அவரது நண்பர்கள் அஜய் மற்றும் முத்து ஆகியோர் வழிமறித்து அரிவாளால் கொடூரமாக தாக்கி அடித்து உதைத்தனர். இதையடுத்து தினேஷை அருகில் இருந்தவர்கள் மீட்டு தஞ்சை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தினேஷ் மீது தாக்குதல் நடத்தும் வீடியோ காட்சிகள் வெளியான நிலையில் இச்சம்பவம் குறித்து விசாரித்து வந்த கபிஸ்தலம் காவல் நிலையத்தினர் தாக்குதல் நடத்தி அஜய் மற்றும் முத்து ஆகிய இருவரையும் கைது செய்து தலைமறைவாக உள்ள முக்கிய குற்றவாளியான சஞ்சயை தேடி வருகின்றனர்.
யுபிஎஸ்சி தகுதி போட்டியில் பெயர் இடம்பெறாத தேர்வர்களை தனியார் நிறுவனங்கள் தேர்வு செய்து பணிக்கு அமர்த்தும் விதமாக பிரதிபா சேது என்ற புதிய டிஜிட்டல் தளம் உருவாக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் நாட்டு மக்களிடையே உரையாற்றிய பிரதமர் மோடி, நடப்பு பருவமழை காலத்தில் இயற்கை பேரழிவுகள் நாட்டை சோதித்து வருவதாக கவலை தெரிவித்தார். காஷ்மீரில் மழை வெள்ளத்தின் போது நவீன தொழில்நுட்பங்களின் உதவியுடன் நிவாரணப் பணிகள் விரைவுபடுத்தப்பட்டதாகவும், பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு படையினர் பகலிரவாக மீட்பு பணியில் ஈடுபட்டதாகவும் தெரிவித்தார். மிக கடினமான தேர்வுகளில் ஒன்றான யுபிஎஸ்சி தேர்வு தகுதி பட்டியலில் பெயர் இடம்பெறாத மாணவர்களுக்காக பிரதிபா சேது என்னும் டிஜிட்டல் தளம் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். இந்த தளத்தில் திறமையான இளைஞர்களின் தரவுகள் இடம்பெற்றிருக்கும் என்றும் இதை தனியார் துறையினர் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். பண்டிகை காலத்தில் மக்கள் உள்நாட்டு பொருட்களை வாங்கி பயன்படுத்த வேண்டும் என்றும் பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். பெட்ரோலில் 20% எத்தனால் கலப்பதை எதிர்த்து தொடரப்பட்ட பொதுநல வழக்கு இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ளது. கார்பன் உமிழ்வை கட்டுப்படுத்தும் நோக்கில் பெட்ரோலில் எத்தனால் கலக்கும் விகிதத்தை படிப்படியாக அதிகரிக்கும் திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. அதன்படி பெட்ரோலில் கலக்கும் எத்தனால் அளவை 20% உயர்த்தும் இலக்கை எட்டிவிட்டதாக கடந்த ஏப்ரல் மாதம் மத்திய அரசு அறிவித்தது. அதே நேரம் பெட்ரோலில் 20% எத்தனால் கலப்பால் 2023ஆம் ஆண்டுக்கு முன்பு தயாரிக்கப்பட்ட வாகனங்கள் கடும் பாதிப்படைவதாகவும், வாகனங்களில் மைலேஜ் குறைவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் தற்பொழுது தயாரிக்கப்படும் BS6 ரக வாகனங்களில் சிலவற்றிலும் என்ஜின் பாதிக்கப்படும் நிலை ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் எத்தனால் கலக்காத பெட்ரோல் விநியோகத்தை மத்திய அரசு நிறுத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அக்ஷய் மல்ஹோத்ரா என்ற வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடர்ந்தார். இந்த மனு தலைமை நீதிபதி PR கவாய், நீதிபதிகள் வினோத் சந்திரன், NV அஞ்சாரியா ஆகியோர் அடங்கிய அமர்வில் இன்று விசாரணைக்கு வரவுள்ளது. மாநிலம் மகபூபாபாத் மாவட்டத்தில் உரத்திற்கு கடும் தட்டுப்பாடு நிலவி வரும் நிலையில் பெண் விவசாயி ஒருவர் உரத்திற்காக அதிகாரி ஒருவரின் காலில் விழுந்து கும்பிட்ட கொடுமையான காட்சிதான் இது. டோர்னக்கல் நகரில் உள்ள யூரியா விநியோக மையத்தில் இரவு முதல் காத்திருந்த விவசாயிகள் தங்களுடைய ஆதார் கார்டு, பட்டா புத்தகம் ஆகியவற்றை உரம் வாங்குவதற்காக அதிகாரிகளிடம் சமர்ப்பித்திருந்தனர். உரம் வழங்குவதில் ஏற்பட்ட குளறுபடிகள் காரணமாக விவசாயிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் ஆவேசமடைந்த அதிகாரிகள் விவசாயிகள் சமர்ப்பித்த ஆவணங்களை அலுவலகத்திற்கு வெளியே வீசினர். அதிகாரிகளை எதிர்த்து ஒன்றும் செய்ய இயலாத விவசாயிகள் மீண்டும் அதிகாரிகளை உரத்திற்காக கெஞ்ச வேண்டிய நிலை ஏற்பட்டது. நாட்கள் கணக்கில் வரிசையில் காத்திருக்க இயலாத விவசாயிகள் தங்களுடைய காலணிகளை வரிசையில் போட்டு அருகில் உள்ள காலி இடங்களில் காத்திருந்தனர். நாடு சுதந்திரம் அடைந்து 77 ஆண்டுகள் கடந்த பின்னரும் உரத்திற்காக விவசாயிகள் விடிய விடிய காத்திருப்பது, அதிகாரிகளின் காலில் விழுந்து கெஞ்சுவது அவலமான செயல் என்று சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நடிகர் விமலின் பிறந்த நாளை கிராம மக்களுடன் வடம் படக்குழுவினர் கொண்டாடிய காட்சிகள்தான் இவை. வடம் திரைப்படத்தில் நடிகர் விமல் நடித்து வருகிறார். இதற்கான படப்பிடிப்பு நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் நடைபெறுகின்றன. தற்போது அம்பாசமுத்திரம் சுற்றுவட்டார பகுதிகளில் படப்பிடிப்பு நடைபெற்று வருகிறது. கல்லிடைக்குறிச்சியில் நடைபெற்ற படப்பிடிப்பின் போது கிராம மக்களுடன் இணைந்து விமலின் பிறந்த நாளை படக்குழுவினர் கொண்டாடினர். இதில் இயக்குநர் கென் தீரன், தயாரிப்பாளர் ராஜசேகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கிராமத்து பெண்கள் குலவையிட்டு நடிகர் விமல் மற்றும் படக்குழுவினரை வாழ்த்தினர். தென்காசி குற்றாலநாதர் கோயிலின் தேருக்கு 1 டன் எடை கொண்ட வடம் அன்பளிப்பாக வழங்கப்படும் என படக்குழுவினர் தெரிவித்தனர். குற்றாலேஸ்வரன் திருக்கோயிலுக்கு வடங்கிற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி அந்த கோயிலுக்கு 1 டன் எடையுள்ள வடம் காணிக்கையாக கொடுக்கப்படுது. மசானி பிக்சர்ஸ் சார்பாக காணிக்கையாக அந்த கோயிலுக்கு கொடுக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் ரொம்ப ஒரு சிறப்பான செய்தி. பிறந்த நாளை கொண்டாடிய கிராம மக்களுக்கு விமல் நன்றி தெரிவித்தார். மதுரையில் நடந்தது விஜய் மாநாடு அல்ல, ரசிகர்களின் சந்திப்பு என்று இயக்குனர் அமீர் விமர்சித்துள்ளார். காரைக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மதுரை மாநாட்டில் வாக்கு திருட்டு குறித்தும் விஜய் பேசியிருக்க வேண்டும் என்று கூறினார். அது முழுமையாக நடைபெற்று முடிந்த மாநாடு மாதிரி தெரியல.
ஒரு ரசிகர்கள் சந்திப்பு போல தான் நடந்து முடிந்ததாக நான் பார்க்குறேன். நான் அவைக தலைவர் அவர்கள் பேசி முடித்த உடனே அவர் உடனே கலைஞ்சிட்டார். அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினவர் இந்த தீர்மானங்கள்லாம் அப்புறமா நிறைவேற்றுவோன்னு சொல்கிறாங்க. அதுவே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இத்தனை லட்சம் மக்களை கூடி நீங்கள் நிறுத்தி அவனுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? நான் இன்னொருக்கா சொல்லுவேன்னு சொன்னால் இதை நீங்கள் டிவியில் உட்காந்தே சொல்லியிருக்கலாமே, இன்னொரு முறை சொல்லணும். அப்போ அப்படி ஒரு பெரிய மாநாட்டை கூட்டியிருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தோணுது. அதிமுகவை RSS வழிநடத்துவதில் என்ன தவறு என்று மத்திய இணையமைச்சர் எல்முருகன் கூறிய கருத்து பற்றிய கேள்விக்கும் அமீர் பதிலளித்தார். நூற்றாண்டு கண்ட RSS இயக்கம் அதிமுக வழிநடத்தினா என்ன தப்பு அப்படின்னு எல்முருகன் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறார். அதே நேரத்தில் அதிமுகவை இதை விட வேற யாருமே கேவலப்படுத்த முடியாது. எம்ஜிஆர் என்கின்ற ஒரு மாபெரும் மனிதர் RSSக்கு எதிரான நிலைப்பாட்டை தெள்ள தெளிவாக பொதுவெளியில் பேசியிருக்கார். இந்த கட்சியை RSS வழி நடத்துதுன்னு சொல்லும்போது அதை கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அதிமுக தலைவர்களையும் எதிர்க்கட்சி தலைவர் நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். மத்திய இணையமைச்சர் எல்முருகனுக்கு அதிமுகவினர் கண்டனம் தெரிவிக்காதது வேதனை அளிப்பதாக அமீர் தெரிவித்தார். கிருஷ்ணகிரி அருகே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் கண்டெய்னர் லாரி தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பெங்களூருவிலிருந்து சென்னை நோக்கி காலி கண்டெய்னருடன் சென்ற லாரி கிருஷ்ணகிரி மாவட்டம் குத்தாரப்பள்ளி அருகே வந்தபோது திடீரென தீப்பிடித்து எரிந்தது. தீப்பற்றியதும் லாரியை சாலையோரம் ஓட்டுநர் நிறுத்திய நிலையில் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் சிறிது நேரம் போராடி தீயை அணைத்தனர். இருப்பினும் லாரியின் முன்பக்கம் எரிந்து சேதமடைந்தது. லாரி ஓட்டுநர் தப்பி ஓடிய நிலையில் அவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். தீ விபத்துக்கான காரணம் குறித்தும் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். 25,000 வாக்காளர்களுக்கு ஒரு ஒன்றிய செயலாளரை நியமிக்க தமிழக வெற்றிக் கழகம் முடிவு செய்துள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு அண்மையில் முடிவடைந்த நிலையில் தேர்தலுக்கு தயாராகும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. மாவட்ட செயலாளர்களை 2 குழுக்களாக பிரித்து முதல் குழுவின் கூட்டம் சனிக்கிழமை நடைபெற்றது. 20 மாவட்ட செயலாளர்களுடன் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் நடத்திய ஆலோசனையில் பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன. அதன்படி இதுவரை சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு ஒன்றிய செயலாளர் என இருந்த நிலையில் 25,000 வாக்காளர்களுக்கு ஒரு ஒன்றிய செயலாளரை நியமிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. கட்சித் தலைவர் விஜய் சுற்றுப்பயணத்தை தொடங்குவதற்குள் ஒன்றிய செயலாளர்கள் நியமனத்தை முடிக்க வேண்டுமென நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஒரு பூத்திற்கு இருக்கக்கூடிய வாக்குகளை கருத்தில் கொண்டும் தொகுதியில் இருக்கக்கூடிய பூத்துகளை அடிப்படையாக கொண்டும் இந்த ஒன்றிய செயலாளர் பதவியை உருவாக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விஜயின் சுற்றுப்பயணத்துக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. அவர் பயணம் மேற்கொள்வதற்கான சொகுசு வாகனம் கட்சி தலைமை அலுவலகத்தில் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. 2ஆம் கட்ட சுற்றுப்பயணத்தை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வரும் 5ஆம் தேதி தொடங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இல்லம் தேடி உள்ளம் நாடி என்ற பெயரில் பிரச்சார சுற்றுப்பயணத்தை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மேற்கொண்டு வருகிறார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி தொகுதியில் தனது முதற்கட்ட பயணத்தை 3ஆம் தேதி தொடங்கிய நிலையில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் 23ஆம் தேதி நிறைவு செய்தார். இதனைத் தொடர்ந்து 2ஆம் கட்ட பயணத்தை வரும் 5ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை மேற்கொள்ள உள்ளதாக தேமுதிக தலைமை அறிவித்துள்ளது. 10 நாட்கள் பயணத்தில் திருவண்ணாமலை, திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களுக்கு அவர் செல்கிறார். கேப்டனின் ரத யாத்திரை என்ற பெயரில் திறந்தவெளி வாகனத்திலிருந்து பொதுமக்களை பிரேமலதா விஜயகாந்த் சந்தித்து வருகிறார். திருவாரூர் மாவட்டம் காட்டூர் அருகே சாலையோரம் இருந்த ஜேசிபி வாகனத்தின் மீது கார் மோதியதில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 7 பேர் படுகாயமடைந்தனர். இளவங்கார்குடியைச் சேர்ந்த துளசி என்பவர் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ள உறவினர்களுடன் இளவங்கார்குடியில் இருந்து மணக்கால் ஐயம்பேட்டைக்கு காரில் சென்றார். நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு மீண்டும் சொந்த ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது காட்டூர் அருகே சாலையில் இருந்த ஜேசிபி வாகனத்தின் மீது கார் அதிவேகமாக இதில் காரில் பயணித்த திருவாரூரைச் சேர்ந்த கணேசன் என்பவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் காரில் பயணித்த துளசி, புஷ்பராஜ், கோவிந்தராஜ், மணிகண்டன், ஜெகன், சஞ்சய், பாரதி, ஹரிஹரன் உள்ளிட்ட 7 பேர் படுகாயமடைந்தனர். இதனையடுத்து விபத்து நடந்த இடத்திற்கு விரைந்த திருவாரூர் தாலுகா காவல் நிலையத்தினர் காயமடைந்தவர்களை மீட்டு திருவாரூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். டெல்லியிலிருந்து மத்திய பிரதேச மாநிலம் இந்தூருக்கு புறப்பட்டு சென்ற ஏர் இந்தியா விமானத்தின் என்ஜினில் தீப்பிடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து மத்திய பிரதேச மாநிலம் இந்தூருக்கு ஏர் இந்தியாவின்
AI-2913 என்ற விமானம் புறப்பட்டது. விமானம் வானில் பறந்த சில நிமிடங்களிலேயே இன்ஜினில் தீப்பிடித்ததை கண்டறிந்த விமானி தீப்பற்றிய இன்ஜினை உடனடியாக அணைத்துவிட்டு கட்டுக்குள் கொண்டு வந்தார். பிறகு விமானத்தை மீண்டும் டெல்லி விமான நிலையத்திற்கே ஓட்டிச் சென்றார். இதையடுத்து பயணிகள் அனைவரும் மாற்று விமானத்தில் அமர வைக்கப்பட்டனர். இது குறித்து விளக்கம் அளித்திருக்கூடிய ஏர் இந்தியா நிறுவனம் பயணிகளுக்கு ஏற்பட்ட அசௌகரியத்திற்கு வருந்துவதாகவும் தீ விபத்திற்கான காரணம் குறித்து ஆய்வு செய்ய உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் தமிழில் பெயர் வைக்காத கடைகளின் பெயர் பலகைகளை தமிழ் உரிமை இயக்கத்தினர் அடித்து நொறுக்கிய காட்சி இது. புதுச்சேரியில் கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களின் பெயரை தமிழில் வைக்க வேண்டும் என அரசு அறிவுறுத்தியுள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரி தமிழ் உரிமை இயக்கத்தினர் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து கடை மற்றும் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகள் தமிழில் பெரியதாக அமைக்கப்பட வேண்டும் என பரப்புரை மேற்கொண்டு தமிழில் பெயர் வைக்காத கடைகளுக்கு எச்சரிக்கையும் விடுத்திருந்தனர். இந்நிலையில் கோரிமேடு பகுதியில் அமைந்துள்ள அரசு நிறுவனமான அமுது சுரபி மருந்தக பெயர் பலகை தமிழில் இல்லாத நிலையில் தமிழ் உரிமை இயக்கத்தினர் ஆங்கிலத்தில் வைக்கப்பட்டிருந்த டிஜிட்டல் பெயர் பலகையை அடித்து நொறுக்கினர். தமிழில் பெயர் பலகை வைக்கவில்லை என்றால் அவைகளை உடைப்போம் என கூறி மற்ற கடைகளுக்கும் எச்சரிக்கை விடுத்து சென்றனர். நவராத்திரி பண்டிகை தொடங்க உள்ள நிலையில் அமெரிக்காவின் 50% வரி விதிப்பால் 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கொலு பொம்மைகள் தேக்கமடைந்திருப்பதாக காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த பொம்மை உற்பத்தியாளர்கள் வேதனையடைந்துள்ளனர். காஞ்சிபுரம் அத்திவரதர் கோயில் அருகேயுள்ள பொம்மைக்கார தெருவில் 300க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் பல தலைமுறைகளாக கொலு பொம்மைகளை தயாரித்து வருகின்றனர். இங்கு தயாரிக்கப்படும் பொம்மைகள் தமிழகம் மட்டுமல்லாமல் ஆந்திரா, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் அனுப்பப்படுகின்றன. இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா 50% வரி விதித்திருப்பதால் 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தேக்கமடைந்திருப்பதாக பொம்மை உற்பத்தியாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். அமெரிக்க அரசு எங்களுக்கு நிறைய இந்த கைவினைப் பொருட்கள் எல்லா பொருட்களுமே இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி ஆகிற பொருட்கள் எல்லாத்துக்குமே 50% வரி விதிச்சிருக்காங்க. இதனால் இந்த பொருட்கள் ரொம்ப வேல்யூ கம்மியான பொருள் 50% வரி விதிச்சா அவங்க வாங்குறதுக்கு ரொம்ப தயங்குறாங்க. ரெண்டாவது கிட்டத்தட்ட இது மாதிரி ஏற்றுமதி ஆக வேண்டிய பொருட்கள் கிட்டத்தட்ட 2000-3000 கிலோவுக்கு மேலே எங்ககிட்ட தங்கி இருக்கு. அப்படியே சில வாரங்களில் நவராத்திரி பண்டிகை தொடங்கவிருக்கும் நிலையில் இப்பிரச்சினை குறித்து மத்திய அரசு கவனத்தில் கொள்ள வேண்டுமென பொம்மை உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.